ஒரு பொண்ணு வயசுக்கு வந்துட்டா சடங்கு முடிகிற வரைக்கும் 15 நாளைக்கு எந்த ஆணோட முகத்தையும் பார்க்கக்கூடாது. கண்ணம்மா ஸ்கூலுக்கு போகும்போதே வயசுக்கு வந்துடுறா. ஸ்கூல் பிள்ளைங்க 3 பேர் வீட்டுக்கு கொண்டு வந்து விடுறதுக்கு வராங்க. அந்த கண்ணம்மாவோட அப்பா ஜமீன்தார் கேட்குறாரு, எந்த ஆணோட முகத்தையும் நீ பார்க்கவே இல்லைல்ல? அந்த வீட்டு பாட்டி கேட்குறாங்க, எந்த ஆம்பளை மூஞ்சியும் நீ பார்க்கலல்லம்மா அப்படின்னு. அந்த கண்ணம்மா தான் வீட்டில் வேலை செய்கிற கீழ்ஜாதி பையன் பாரதியோட முகத்தை மேல் நோக்கி பார்க்குறா. அந்த கீழ் ஜாதியினர் ஜமீனோட வீட்டுக்கு வெளியில தான் உட்காந்து சாப்பிடுவாங்க. இலைய போட்டுட்டு இந்த கண்ணம்மா அவனுக்கு சின்ன வயசுல என்ன ஸ்வீட் பிடிக்குமோ அந்த ஸ்வீட்டை இலையில வச்சுட்டு காலம்புறான்னு அவனுக்கு சோறு போடணுங்கிற மாதிரி பாக்குறா. இவன் கீழ் ஜாதிங்கிறதுனாலயே விலைக்கு போறான். அவன் காலுக்கு கீழே போட்ட செருப்பை எடுத்து இவ போட்டுக்கிட்டு இவ காதல சொல்றா, பாரதி நான் எப்பவும் உன் முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும், நீ எப்பவுமே என் கூடவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் காலை தொட்டு கிடந்த செருப்பை போட்டுக்கிட்டதுலயும் சரி, அவன் தங்கச்சியோட காலை தொட்டு இவ கொலுசு மாட்டி விட்டதுலயும் சரி, இவளுக்கு ஜாதி ஒரு விஷயமாவே தெரியல. என் அப்பா என் மேல வச்சிருக்கிற பாசத்துக்கு இந்த ஜாதி வெறியெல்லாம் ஒரு தூள் தூளா நொறுங்கி போயிடும்னு அவ சொல்றா. ஆனா அவங்க அப்பா வேற ஒரு சம்பந்தம் பாக்குறதுக்கு மாப்பிள்ளைய வர வச்சிடறாரு. அன்னைக்கு ராத்திரி இவ தனியா வரா. பாரதி எனக்கு இந்த மாதிரி சம்மந்தம் ஆக போது, நீ ப்ளீஸ் என்ன எங்கேயாவது போயிடலாம், நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கெஞ்சிரா. ஆனா எதுவுமே சொல்லலை. மறுநாள் சம்பந்தம் நடக்குது. இவன் நெருப்புல போய் அவ சேலைய போடுறா. அப்படியே கையெல்லாம் வந்து நெருப்பாயிடுது. சம்பந்தம் நின்று போயிடுது. அந்த காயத்துக்கு மருந்து போட பாரதி வரான். இவ சொல்றா, சம்பந்தத்தை நிறுத்துறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல, சம்பந்தம் நின்று போன